அரசன் அன்னதானம் கொடுத்துவிட்டு களைப்பாக இருந்ததால் கொஞ்ச நேரம் படித்துறையில் காலார நடந்துவிட்டு வரலாம் என்று நடந்து வந்து கொண்டிருந்தார். என்னப்பா, சாப்பிட்டாயா என்று ஒரு 10 அடி தூரத்திலிருந்து சோகமாய் அமர்ந்திருந்த ஏழையை பார்த்து கேட்டார் அரசர். கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில இன்னைக்கு பட்டினின்னு எழுதியிருக்கு போல என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் கோவிந்தன். அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது. என் முதல் குழந்தை பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்று தானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். ஆனால் ஒரு அப்பாவி ஏழை பசியால் இப்படி புலம்புவதை கேட்டு ஏழையின் தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க, அதுவரை சரியாக கவனிக்காத ஏழை குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெற்றியில் திருநீர், முகத்தில்